வணக்கம் காய்ஸ், உங்கள் எம்ஜி பவி. 6 போட்டிகளில 5 வின் 1 ரோ பஞ்சாப். இந்த டீம் இந்த போட்டி தான் இன்றைக்கு நடந்திருந்துச்சு. ஒரு ஹைலைட் மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டுக்கொடுங்க. ஒரு வேட்டையாட காத்திருந்த ஒரு புலிக்கு முன்னால மான் சிக்கிய மாதிரி தான் இன்றைய போட்டி. அந்த புலி யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பஞ்சாப் சிக்கிய மான் லக்னோ. என்னடா இதன்று பார்த்தா, என்றைக்குமே பேட்டிங் செய்யாத நம்மளுடைய பஞ்சாப், ஓப்பன் பேட்டிங் செய்யாத பஞ்சாப் இன்றைக்கு ஓப்பன் வந்து ஒரு ரைவனி பாப்பவன் பேட்டிங் வந்தாங்க. பிரியான் சாரி ஆண்ட புலியும் கூப்பர் கோனி என்ற ஒரு புலியும் இன்றைக்கு அடிச்ச அடி லக்னோ மைதானத்துல இன்றைக்கு தீயா பரவிச்சு என்றுதான் சொல்லணும். பிரியான் சாரியா 93 பந்துகளில 9 சிக்ஸர் 4 பவுண்டரி 215 ஸ்ட்ரைக் ரேட். கூப்பர் கோன்லி 7 சிக்ஸர் 8 பவுண்டரி 186 ஸ்ட்ரைக் ரேட். உண்மைக்குமே 2 பேரும் பிரிக்கி மேய்ஞ்சிட்டாங்க லக்னோ போலர்ஸ என்றுதான் சொல்லணும். ஓரளவு பிரின்ஸ் ஜாதவ் மட்டும் தன்னுடைய கட்டுக்கோப்பான பந்த போட்டிருந்தாரு என்றது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். பினிசிங்ல மார்க்கஸ் ஸ்டோனிஸும் சசாந்த் சிங்கும் வந்து ஒரு பினிசிங்க கொடுத்து 255 ஓட்டத்தை நிர்ணயிக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் துடுப்பாட்டத்தில் ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா ஏதோ குழுக்கள் முறையில பிளேஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஆயுஷ் பதோனியையும் மிச்சில் மார்ஸையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஜோடி 60 ரனுக்குள்ளே காலி அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்றாரு போல. ரிஷப் பண்டும் வந்திருந்தார். ஒத்தகை சிக்ஸ் அங்க அடிச்சு ஒரு மாதிரி ஒரு 43 45 ரன் அடிச்சுட்டு அவரும் பொடி நடையா வீட்டை போறணும் வலிக்கிட்டாரு. அதுக்கு பேருந்து நிக்லஸ் புரான் பலமா தான் சுத்துன்னு சுத்தி அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு பேருந்து மார்க்கிறவன் ஏண்டா பின்னுக்கு அனுப்பினீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவரும் வந்து அங்கங்க முகில் சௌத்ரியோட வந்து போட்டு ஒரு மாதிரி 200 ரன்னு கிட்ட வாரமாய் வந்து 54 ஓட்டங்களால தோல்வி. பயோங்கோ மாவட்டம் ரிஷப் பண்ட் சிக்கி முழிக்க போறேன்னு தான் சொல்லணும். தேவையில்லாத ஓட்டத்தை அள்ளி குமிச்சாங்க அப்படிதான் சொல்லணும். தேவையில்லாம பந்து வீச்சாளர்களை யூஸ் பண்ண அவேஸ் கானெல்லாம் இன்றைக்கு என்ன பந்து போறேன்னு ஒரு லைனர்ல இருந்து இல்ல, சும்மா கொண்டு வந்து ஷோர்ட் போல எல்லாம் ஆட்டிட்டாங்க. உடுன்னு திரத்தி விட்டாங்க. இன்றைக்கு கட்சஸ் கொஞ்சம் விட்டு இருந்தாங்க பஞ்சாப். மிஸ்டேக் தான். ஓகே கைஸ், தொடர்ந்து வீடியோ முடிக்கலாம். இந்த போட்டியை நீங்க பார்த்துருந்தா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. போட்டியே ஹைலைட் மாதிரி தான் போச்சு இன்றைக்கு. டடா.